அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலை சேனல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வீக் இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. இது என்னோட மாமா பையன் நந்து. அவன் ஊர்லேருந்து வந்திருக்கான். சரி நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு கிளம்புனோம். திருவானைக்கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். ஏன்னா ரேஷன் கடையில் வாங்க வேண்டியதுலாம் இருந்தது. அதனால் அதை வாங்கிட்டு கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம். ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் போய்க்கலான்னு வந்துட்டோம். வரும்போது யானையை பார்த்தோம். அதுவும் ரொம்ப அழகாக நடந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி குடித்தோம். இங்கே காலேஜ்லாம் படிக்கும்போது இங்கே இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பஸ்ஸுக்கெலாம் ஏறி போயிட்டு திரும்ப மத்தியானமாக வெயில் டைம்லலாம் வந்து இங்கே நடந்து வருவேன். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு மெயின் காட் போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு இங்கெல்லாம் வந்து, அதனால ஒரு குட்டி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே இங்கே அந்த தோடு அதெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் ஒரு 2-3 நான் வாங்கிக்கிட்டேன். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் மங்களுக்கு தான் போனோம். சரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதனால் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருக்கோம். இங்கே வந்துட்டு இந்த டைரிலாம் வந்து க்யூட்டாக இருந்தது. அதுவும் இப்போ நியூ இயர் டைமில் போனதுனால நிறைய டைரிஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுலேயே எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி வளையல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக அந்த ரெயின் ட்ராப் பேங்கிள் வந்து ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருந்ததுல, அது வாங்கணும்னு ரொம்ப நாளாக நானும் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நேரில் எங்கேயுமே பார்க்க முடியல. சரி இங்கே இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கேட்டோம். அதுக்கப்புறம் இங்கே இருந்தது, அதனால அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்துட்டு ரெயின் ட்ராப் பேங்கிள் வந்து எல்லா வெரைட்டிஸ்லேயும் நிறைய கலர்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. அதனால அதுலலாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிட்டேன். என்னெல்லாம் வாங்கினேன்றதை நான் கூடிய சீக்கிரமே உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே வந்துட்டு அந்த ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ்லாம் நிறையா இருந்தது. அதுலேயும் ரொம்ப அழகழகாக இருந்தது. நல்லா மின்னுற மாதிரி இந்த லைட்லலாம் பார்க்கும்போது ரொம்ப மினுமினுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் கூட நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் தான். அந்த 2-3 கலர்ஸில் மாற்றி ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ என்னென்னலாம் வாங்கினேன்றதை பார்க்கலாம். இந்த ஃபைல் வந்து அம்மா வாங்கிக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஃபைலும் ₹11 இருந்தது. அதனால் இதில் ஒரு 4 ஃபைல் வாங்கிக்கிட்டாங்க. நான் வந்துட்டு இந்த டைரி வாங்கினேன். இது கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருந்தது. மற்ற டைரியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்லாவும் இருந்தது. பேஜஸும் நிறையா இருந்தது. அடுத்தது இந்த ஒரு குட்டி டைரி. இது வந்துட்டு நல்லா கிளிட்டர் ஷீட்டில் பண்ணியிருந்தாங்க. மினுமினுன்னு இருந்தது. இது அம்மா வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. இதுவுமே உள்ள பேப்பரும் நல்லா திக்காக நல்லா இருந்தது. அடுத்தது வந்துட்டு இந்த பட்ஸ் வாங்கினோம். இது வந்து ஒரு 400 பட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேக்கெட்டு. அடுத்தது இந்த கிளிப்பு வந்து அம்மா வாங்கினாங்க. இது கொஞ்சம் எனக்கு காஸ்ட்லியாக தான் தோணுச்சு. ஆனால் நிறைய ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்ததுனால நல்லா இருந்தது. அடுத்தது இந்த ஒரு ஹேர் அக்சசரி தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து முன்னாடி வச்சுட்டு ஹேரை மாற்றி போடணுமா, அது ஒரு நாள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த ஒரு நெக்லஸ். காசு மாலை வந்து எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். பயங்கர நல்ல குவாலிட்டியில் இருந்தது. அடுத்தது இந்த ஒரு டாலர். இது வந்து அம்மாவுக்கு பொதுவாகவே பிடிக்குமா, அதனால் அவங்க வாங்கினாங்க. இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்துட்டு அம்மா வாங்கியிருந்தாங்க, டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கொஞ்சம் பொட்டும் பவுட்ரு பஃப்பும் வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு எப்போவுமே அங்கே போனால் வாங்குறது தான். அடுத்தது இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து நான் என்ன கலர் வாங்குறதுன்னு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி இந்த மல்டி கலரே வாங்கலான்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். இது வந்துட்டு ரொம்ப நாளாக நானும் ஆன்லைனில் பார்த்து ஆட் டு கார்ட்லாம் போட்டு வச்சுருந்தேன். இங்கே நேர்லேயே பார்க்கவும் இங்கேயே வாங்கிட்டேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் சைஸ் வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்தது. அடுத்தது இன்னொரு நாள். இந்த நாள் வந்து எனக்கு ஒரு தையல் டே மாதிரி ஆயிடுச்சு. அம்மாவுக்கு வந்து புது புடவைலாம் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஓரம் அடிக்க சொன்னாங்க. அது ஓரம் அடித்து கொடுத்தேன். இங்கே பாருங்க, நாங்கள் வந்து வீட்டில் இஞ்சி வச்சுருந்தோம். இங்கே பாருங்க, அங்கேருந்து நான் இப்போ தான் எடுத்தேன். அந்த வேர் நிறையா தெரியுது இல்லை, ஜூம் பண்ணி கொடுக்குறது. அங்கே வேர் நிறையா தெரியுது இல்லை, அங்கேருந்து தான் நான் எடுத்தேன். எடுக்கிறப்போ வீடியோ எடுக்க முடியல. எனக்கு எடுக்க தெரியாமல் இப்படி எடுத்தனால உடஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி, வீட்டிலேயே விளைஞ்ச இஞ்சி. ஃபர்ஸ்ட் டைம் 2 செடி வந்து அழுகி போயிடுச்சு. அப்புறம் தான் சரி இது இஞ்சி தான் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இந்த அளவுக்கு இஞ்சி வந்துருக்கு. இருங்க நான் உங்களுக்கு கழுவிட்டு காட்டுறேன். வந்துட்டு இன்னும் வளருமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு 2 செடி இந்த மேலே இது மாதிரி 4 செடி இருந்தது. 2 செடி வந்து ரொம்ப காஞ்சி அழுகி விழுந்துருச்சு. சரி இதுவும் விட்டுட்டா நம்ம அழுகிடும்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். எடுத்தால் அது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த வேர் கூட வாசனையாக இருக்குது. ஆக்சுவலி இஞ்சியே வேர் தான், இருந்தாலும் ரொம்ப வாசனையாக இருக்குது. அவ்வளோதான்.
க்ரோ பேக்ல போட்டா நல்லா வளரும். ஆனா வர சூப்பரா இருக்குல்ல. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இஞ்சிலாம். இஞ்சிலாம் இந்த அளவுக்கு நான் பார்த்ததே இல்லை. இஞ்சியே அவ்வளோவா எனக்கு பிடிக்காது, ஆனால் நல்லா வாசனையா இருக்கு. இந்த செடி கூட பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. அடுத்தது சோப் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த கோட் மில்க் சோப் பேஸ் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அமேசானில் போட்டு வச்சுருந்தேன், ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். நீங்கள் சும்மா அமேசானில் போயிட்டு இந்த மாதிரி சோப் பேஸ்னு போட்டாலே நிறையா வரும். இது வந்துட்டு மில்கில் செஞ்சது, கிளியராகவும் இருக்குது. இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் முல்தானி மெட்டியும் பீட்ரூட் பவுடரும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு சிலிக்கான் பேஸும் அந்த மோல்டும் நான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். இதுவும் வந்துட்டு சும்மா நம்ம சோப் மோல்டுன்னு போட்டாலே நிறையா வெரைட்டிஸ் வரும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கி வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்து லைட்டாக கோகனட் ஆயில் போட்டு நான் தடவி வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வேணுங்கிற சோப்பை கட் பண்ணி மெல்ட் பண்ண போகிறோம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் சோப் செய்கிறேன். சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுக்கலான்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு வீணாக போன பாத்திரத்தில், அதாவது சமையலுக்கு பயன்படுத்தாத பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நான் ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் ஸ்லோலேயே வச்சுருந்தேன், அது நல்லா மெல்ட் ஆகணுன்ட்டு. அது பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆகிட்டே இருந்தது. சின்ன வயசில் நம்ம அந்த கேண்டிலெல்லாம் உருக்கி கேண்டில் செய்வோம் இல்லையா, அந்த ஒரு மெமரிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஸ்லோவாக வச்சுக்கோங்க, ஸ்லோ டு மீடியம்குள்ளே வச்சுக்கோங்க. இதுவே கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இது வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது செட் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணணுமோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டைப்பாக செய்யலான்ட்டு தனியாக வந்து பிரிச்சுக்கிறேன், அதை இன்னொரு கண்டெய்னரில் மாற்றிக்கிறேன். இதுவுமே நீங்கள் வந்து பயன்படுத்தாத, அதாவது சமையலுக்கு பயன்படுத்தாத பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க. இதில் ஒரு இதில் வந்துட்டு நான் பீட்ரூட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிட்டு அதை நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போதைக்கு வீட்டில் இந்த பீட்ரூட் பவுடர், முல்தானி மெட்டி இதெல்லாம் தான் இருந்தது. சரி இதிலே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதிலே பண்ணிகிட்ருக்கேன். 2த்துலேயும் அந்த பவுடரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு இதில் லிக்விடாக கூட ஆட் பண்ணுறாங்க, அது எந்தளவுக்கு வரும்னு தெரில. சரி ஃபஸ்ட் டைம் பவுடரில் ஆட் பண்ணி பார்க்கலாம் மிக்ஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இதை மிக்ஸ் பண்ணேன். இது மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய வேலையாக இருந்தது. டக்குன்னு மிக்ஸே ஆகலை, ரொம்ப நேரம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த சோப் வந்துட்டு வேறு எந்தெந்த ஃப்ளேவர்ஸ்லலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து முல்தானி மெட்டி வந்து நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நார்மலாகவே முல்தானி மெட்டி வந்து தண்ணியோட கலக்கும்போது நல்லா மிக்ஸ் ஆகாது. இது வேறு சோப் பேஸ்னால ஓரளவுக்கு நான் கலந்துட்டு நான் அது ஆகிடக்கூடாதுன்ட்டு அதுக்குள்ளேயே நான் மோல்டில் ஊற்றிட்டேன். அதே மாதிரி பீட்ரூட் பவுடர் அதுவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு சோப் பேஸ்னு தனியாக கிளியராக கூட விற்கிது. நான் வந்துட்டு கோட் மில்கில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட் மில்கில் செய்யப்பட்ட இந்த சோப் பேஸை வாங்கிட்டேன். இது வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும், அதை மெல்ட் பண்ணி நம்ம வேணுங்கிற ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். நான் வேறு எந்த எசென்ஷியல் ஆயிலோ இல்லை எந்த ஆயிலோ இதோட ஆட் பண்ணல. ஏற்கனவே நம்ம அந்த மோல்டில் வந்துட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கிறதுனால இது ஈஸியாகவே எடுக்கிறதுக்கு வந்துடும். இது வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு செட் பண்ணி வச்சாலே போதும். எனக்கு வந்துட்டு பொதுவாக எத்தனை மணி நேரம் செட் பண்ணுறதுன்ற தெரியல, கொஞ்சம் அவசரமாக ஆர்வமாக இருந்தது, டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருந்தேன். அந்த ஓரத்தில் ஒட்டாமல் ஒரு 2 மணி நேரத்தில் நல்லாவே ரெடியாகி சோப்பு வந்துடுச்சு. இது வந்து கோட் மில்கில் செஞ்சுருக்கிறதுனால பொதுவாக அந்த சோப்பே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு. அதுலேயும் இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணுறப்போ இன்னுமே நல்லா இருந்தது. இது நல்ல ஒரு பிங்க் கலரில் இருந்தது, பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சோப் செஞ்சுருக்கோன்ற மாதிரி அதுவே கொஞ்சம் சூப்பராக இருந்தது. என்ன இதில் ஒரு விஷயம்னா, அந்த பீட்ரூட் பவுடர் வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகலை. அதே மாதிரி முல்தானி மெட்டி பவுடர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பபிள்ஸாக இருக்க மாதிரி இருந்தது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.